ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கல்லு முள்ளு பாதைகளில் கடந்து சென்றாலும் வழி தெரியாமல் நான் திகைத்து நின்றாலும், கல்லு முள்ளு பாதைகளில் கடந்து சென்றாலும் வழி தெரியாமல் நான் திகைத்து நின்றாலும், வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஆசையின் கோமகனே ஆனந்தம் பொங்குதே. காத்திடுவீர் கருணைவுடன், கலக்கோ எனக்கு எதற்கு? என்னோடு நீர் இருக்க பயமோ எனக்கு எதற்கு? உலகம் வெறுக்கையிலே ஓடி வந்து அணைத்தீரே. உலகம் வெறுக்கையிலே ஓடி வந்து அணைத்தீரே. உம்மார்பில் என்னை வைத்து கண் விழித்து காத்தீரே. உம்மார்பில் என்னை வைத்து கண் விழித்து காத்தீரே. கண் விழித்து காத்தீரே. கண் விழித்து காத்தீரே. ஆமாண்டவரே, அப்பா, உம்முடைய மார்பில் சாய்த்து அணைத்து இம்மட்டுமா எங்களை கண் விழித்து காத்த தேவனே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஓ, இந்த நாட்களில இந்த ஊழியக்காரங்கள் மீத்தமாய் அடிமை இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த சமூகத்துல நின்று இந்த பலிபீடத்தில் நின்று ஜெபிப்பதற்கும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் என் தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓ, இந்த நாட்களில அருமையான ஊழியக்காரங்களை இந்த இடத்துல தேவன் எவ்விதமாய் வைத்திருக்கிறார். ஓ, இந்த நாட்களிலையும் அருமையான நாட்களை கொடுத்து நல்ல ஒரு திருமண நாட்களை நடத்தி கொடுக்க என் தேவன் தந்த கிருபைக்காக கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. தேவன் செய்த அற்புதம், தேவன் செய்த ஆச்சரியமான கிருபைகள். ஓ, கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி இவ்விதமாய் தேவன் பாதுகாக்கிறாரே. கரங்களை நல்லா தட்டி ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஆண்டவர் செய்த அந்த குடும்பத்துக்கு செய்த கிருபைக்காக ஓ கரங்களை தட்டி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாமா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகனுக்கு அருமையான ஒரு மனவாட்டியை கொடுத்தீரையா. உமக்கு ஸ்தோத்ரா சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பாவுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் மனவாட்டியையும் மனவாளனையும். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கத்தக்கதாக. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க. ஓ, இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு அடிமை உங்களுக்காக தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் செபிக்கிறேன். தேவன் தாமே உங்க இருவரை ஆசீர்வதித்து நீ கோடா கோடியா பெருகுவாய் என்று சொன்னது போல பிள்ளைகள் இவ்விதமாய் கோடா கோடியா பெருகட்டும். அப்பாவுடைய கரத்துல நான் தாழ்த்தி தருகிறேன். தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களிலையும் கர்த்தர் அருமையான ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு திருமணம் நடத்துவதற்கு தேவன் அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த தயவுக்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நினைக்கிற காரியம் என்ன செய்யாது? தடைபடாது. அவர் நினைக்கிற காரியத்தை நிர்ணயிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம லேசான காரியத்தை தான் நினைப்போம். ஆண்டவர் நினைக்கிற காரியத்தை வெற்றிகரமாய் முடித்து தருவார். அல்லேலூயா. திருமண வீட்டை ஆண்டவர் வெற்றிகரமாய் முடித்து கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, இன்னும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமா நன்றி சொல்வேன்.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமா நன்றி சொல்வேன். அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, நாம் வாழ்ந்து நம்மளை தாழ்மையிலிருந்து தான் ஆண்டவர் எடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்ந்திருக்கும் போது கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணுமா? காணப்பட வேண்டும். ஆனா பாருங்க, நல்ல கஷ்டப்படுகிற போது ஆண்டவரை நம்ம தேடுவோம், ஆனா வாழ்ந்திருக்கும் போது அவரை விட்டுடுவோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை தேடு. அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. அல்லேலூயா. மீண்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை தருகிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாமா. ஒரு பாடலை பாடி நான் செய்திக்கு நேராய் கடந்து வருகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், போற்றி புகழ்கிற நாதா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஐயா. தகுதி இல்லாத ஒரு அடிமை ஆண்டவரை, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாவி ஆண்டவரை, ஆண்டவரை இந்த பாவியை எடுத்து பயன்படுத்துகிறீர் ஐயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரை ஆகாதினி தள்ளின கல் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாராலும் மிதிக்கப்பட்ட கல் அப்பா,
ஓ இந்த கல்லை எடுத்து ஆகாது என்று தள்ளின கல்லுதான் தலைக்கு மூலக்கல்லாய் மாற்றினீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஒரு காலகட்டத்தில இதே கிராமத்துல நான் தள்ளப்பட்டவளாய் நின்றேன். ஒரு ஆகாது என்று தள்ளின கல்லு இப்போ கண்களுக்கு அநேக கண்களுக்கு ஆச்சரியத்தை உருவாக்கிற கல்லா, மாணிக்க கற்களா, மரகத கற்களா, கோமே தேக கற்களா, தேவன் இவ்விதமான ஒரு கற்களாய் மாற்றி அடிமை இந்த இடத்துல நிற்கத்தக்கதாக ஒரு தகுதி உள்ளவளாய் மாற்றி என் தேவ கரத்துல அலங்காரமான ஒரு கிரீடமா அடிமை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அதே கிராமத்துல ஆண்டவர் இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த மகளையை எடுத்து பயன்படுத்தி அது விலையேற பெற்ற கற்களாய் இருக்கிறதையா. அது பெரிய ஒரு கற்கள். ஓ இந்த கிராமத்துக்கு அது ஒரு சாட்சி உள்ள கற்களாய் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தாமா. அது சாட்சி உள்ள கற்கள். ஓ ரிவலா ரிவா லவ்சா ரிவா லோடரஸ்வி நீம கரவோ சகலா. நான் உன்னை மறப்பேனோ? தாய் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை மகளே. என் உள்ளம் கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஓரிபா சந்தர சியாலவதியா ரிமலோ ஓரிக்கல் லா ஜீசஸ். எத்தனை நாட்கள் உன் கண்ணீர் வடித்திருக்கிறாய். ஓ யாருக்கு தெரியாதபடி நீ வடித்த கண்ணீர் தேவன் துரித்தில வைத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி உன் கண்ணீரை காண்கிற தேவன் உன் கண்ணீரை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உன் கண்ணீரை நான் கண்டு நீ அழுத நேரம் என்ன? ஓ ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை அங்கீகரித்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வடித்த கண்ணீருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் ஆண்டவரே தனிமையில் இருந்து ஓ தனிமை வாட்டும் போது மேகத்துணையாய் கர்த்தர் வந்து மகளை கரங்குடுத்து தாங்கி ஓ இந்த நாட்களில் இந்த கிராமத்துல அருமையான ஒரு ஊழியக்காரங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஓ இந்த ஊழியக்காரங்களை தந்திருக்கிறாரு. நமக்கு நல்ல ஒரு பாஸ்டர் அம்மாவை தந்திருக்கிறாரு. கோடான கோடி ஸ்தோத்திரம் சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான மகளை இந்த கிராமத்தில் எடுத்து பயன்படுத்தி அவர்கள் மித்தமாய் அநேக ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு வந்தீரையா. உமக்கு கோடி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த 1ஆம் தேதியில இந்த 7வது மாதத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறாரே. இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் அவருடைய பாதையை நெய்யாய் பொழிவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவுடைய கரத்திலே நான் தாழ்த்தி தருகிறேன். மீதியான நேரத்தை இன்னும் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த நாட்களில நேற்று எங்களுக்கு நாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்து ஒரு விழிப்பு ஜெபத்தை நடத்தணும் இல்லையா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. 4 பேருன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா 3 மணி வரைக்கும் கொண்டு போயாச்சு. ஹல்லேலூயா. ஆனா இன்னும் தூங்கல. ஆனாலும் பலவீனம் தான். பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுனாதாங்க விடுதலை. நல்ல வாய்களை விரிவா தர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாய்களை விரிவா திறக்கும் போது நம்ம கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் நமக்குள் மகிமைப்படுகிறார். அவர் உங்களுக்குள்ள மகிமைப்படுகிறார். அவர் உங்களை உயர்த்துகிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பரவாயில்ல. இந்த கிராமத்திலையும் அவ்வளவு வெறும் ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த கிராமத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. யார் மித்தமா அந்த கிராமத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா ஊழியக்காரங்கள் மித்தம் தான். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரங்களை பெருமையா பேசுகிறாளே என்று நினைக்காதீர்கள். ஆனா நான் பெருமையா பேசல.
தேவன் ஊழியக்காரங்களை பெருமையாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துமா. அவர் பெருமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு தந்திருக்க டயத்துல நான் எவ்வளவு சீக்கிரமாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமோ நாம் மகிமைப்படுத்தி தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வசனத்துக்கு நேராய் நாம கடந்து வருவோம். தலைப்பு வெளிப்படுத்துதல். அல்லேலூயா. தலைப்பு என்ன? வெளிப்படுத்துதல். தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1:4. அல்லேலூயா. ஏற்ற காலங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை தந்திருக்கிறார். அது ஏற்ற காலங்களாய் இருக்கிறது. காலம் இனி செல்லாது. பாருங்க, அந்த நிறைய ஆட்கள் பிளேன்ல இறந்து போனாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இதுக்கு ஒப்பு கொடுத்தீரப்பா, ஏன் 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 என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏன்னா அவளும் சின்ன சின்ன பிள்ளைகளு. ஆனாலும் அந்த செல்லுலெல்லாம் பார்க்கிற போது நமக்கு தன்னாலே கண்ணீர் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆபிரகாம் கேட்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிறார். 50ல இருந்தே கேட்கிறார், 50 நீதிமான் இருந்தா அதை அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழிப்பது இல்ல. 50ல இருந்து அதுக்கு பிறகு 10க்கு வருகிறார். அழிப்பீரோ? நான் அழிப்பது அல்ல. 10ல இருந்து எத்தனைக்கு வந்தாரு? 5க்கு வருகிறார். 5 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை அழிப்பீரோ? நான் அழிக்க மாட்டேன். அப்ப அதுல ஒரு நீதிமானும் என்னல்ல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த நாட்களில பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அருமையான எரேமியான்னு நினைக்க. எரேமியா 8:1-2 படிங்க பார்ப்போம். அல்லேலூயா. எட்டு 2 படிங்க. அவர்கள் நேசித்ததும் அவர்கள் சேவித்ததும் அவர்கள் பின்பற்றினதும் அவர்கள் நாடினதும் அவர்கள் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவர்களை பரப்பி வைப்பார்கள். இது கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் அது பூமியிலே எருவாகும். அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? வாரி அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. வாரி அது ஒரு அவர்கள் இருந்த நோக்கங்கள் ஒரு எருவு, சாணி எருவை போல மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் நாடினதும் அவர்கள் தேடினதும் அவர்கள் வணங்கினதும். அதுக்கு முன்னால படிங்க, 1 படிங்க. அக்காலத்திலே எலும்புகளையும் பிரபுகளின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்க தரிசிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழியிலிருந்து ஆண்டவர் எடுக்கிறார். பாருங்க, இந்த நாட்களில் அதுல இருந்தது எல்லாமே பணக்காரங்க தான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் கிளீனா பேசுகிறார். பாருங்க, எல்லாமே அதுல அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் அவங்க வணங்குனது, தேடினது, அவங்க நாடுனது எல்லாத்துக்கும் முன்பாக ஆண்டவர் கவுத்தாரு. அல்லேலூயா. இந்த நாட்களில ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலங்கள் வருகிறது. ஏற்ற காலங்களிலே தம்முடைய இரட்சகராகிய, யாருடைய இரட்சகர்? அவர் நம்முடைய இரட்சகர். அல்லேலூயா. நம்ம அப்பா, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின் படி. அல்லேலூயா. தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார்.
தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னுட்டு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒப்பிக்கப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அம்மா கூப்பிட்டாங்க, ஆண்டவர் என்னை அனுப்பி வச்சிருக்கிறார். அவ்வளவுதான், நானா வரல. ஹல்லேலூயா. என்னை தேடினாலும் நான் வர முடியாது, அவங்க அழைச்சாலும் நான் வர முடியாது. ஆனா தேவன் ஒப்புவித்து இருக்கிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஒப்பிக்கப்பட்ட பிரசங்கம், தேவன் தந்த இது பிரசங்கம். ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தின்படி படிங்க, படிங்க. பிரசங்கத்தினாலே தமது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை அவர் சும்மா வெளிப்படுத்த மாட்டாரு, ஒரு பிரசங்கர் வேணும். அந்த பிரசங்கத்தின் மீதான் தான் வார்த்தையை அவர் வெளிப்படுத்த முடியும். சும்மா உங்களுக்கு வார்த்தையெல்லாம் கிடைக்காது. அல்லேலூயா. அதுல ஒரு ஊழியக்காரங்க வேணும், அதுல ஒரு சபை வேணும், அதுல ஒரு பலிபீடம் வேணும். எல்லாம் இருந்தாதான் தேவன் அங்கே அவருடைய வார்த்தைகளை அனுப்புவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் வார்த்தைகளின் மித்தம் அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையே வெளியே கொண்டு வருகிறார். இப்ப ஆண்டவருடைய சத்தம் மெல்லிய சத்தம், அவர் அங்க இருந்து பேசுறது நமக்கு கேட்காது, அப்படித்தானா? அப்ப எப்படி வெளியே அவருடைய வார்த்தைகளை வெளியே கொண்டு வருகிறார்னா, பிரசங்கத்தின் மித்தம். பிரசங்கம் பண்ண போதுதான் அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய அது எப்படி வெளிப்படுகிறது? பிரசங்கத்தினாலே. ஏற்ற காலங்களில, ஏற்ற காலங்கள் அந்த பிரசங்கத்தை நமக்கு தருகிறார். காலையினே செல்லாத இருக்கிறது, அதனால பணம்லாம் டக்கு டக்குன்னு செல்லாம போயிரும். அதே போல காலங்கள் இனி செல்லாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புறப்பட்டு நிற்கிறேங்காரு. புறப்பட்டு நிற்கிறவர்களுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? புறப்பட்டு ஆண்டவர் நிற்கிறாங்க. ஆனா எல்லா ஜனங்களும் மனம் திரும்பாதா? இந்த கிராமம் மனம் திரும்பாதா? இந்த கிராம மக்கள், இந்த கிராமத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம் எனக்காக வராதா என்று ஆவலோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இரண்டாவது, ஆண்டவர் வெளிப்படுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. 2 நாளாகமும் 32:8 படிங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த. 2 நாளாகமும் 32:8 படிங்க. அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு அவர் துணை நின்று யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின்படி ஜனங்கள் நம்பினார்கள். அல்லேலூயா. ஆனா ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தையை நம்பணும். அது ஊழியக்காரங்க சொல்லல, அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். எங்க மேலாம் நீங்க நம்பிக்கை வைக்காண்டாம், அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு நேரம் அந்த வார்த்தை கடந்து வருகிறது, அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிடணும், அந்த வார்த்தைய பிடிச்சுக்கிடணும். அன்னைக்கு ஒரு வீட்டுல போய் நான் ஜெபித்துக்கிட்டு நிற்கும் போது எனக்கு ஆவின் கண்களில் அப்படியே தெரிகிறது. திடீர்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் வருகிறதம்மா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டதினால் அந்த வார்த்தையானது கிரியை செய்ய புறப்பட்டு அவங்க சொன்னாங்க, 5 லட்சம் வந்துச்சுமா. நீங்க சொன்னீங்க அதே 5 லட்சம், ஒரு பைசா கூட அதுல 10 ரூபாய் கூட கூடல என்று சொன்னார்கள். ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தை அனுப்பும் போது அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கவ்வி பிடிச்சு கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை, அது யார் வார்த்தையா இருக்கிறது? தேவனுடைய பரத்திலிருந்து வருகிறது. ஆனாலும் இந்த நாட்களில அந்த வெளிப்படுத்தல் 17:17 படிங்க. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும்
தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் யோசனையை நிறைவேற்றுவதற்கும் தமது வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றதுக்கு வருகிறார். அவர் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற வருகிறார் உங்களுக்கு. ஆனா இத்தனை நாட்கள நிறைவேறாதபடி காணப்பட்டிருக்கலாம். நீங்க ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கிறது கிடைக்காம இருக்கலாம். ஆனா அந்த காரியத்தை இன்றைக்கு நிறைவேற்ற வருகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆனா கேட்ட காரியத்தை ஆண்டவர் எப்பொழுது நிறைவேற்ற வருகிறார்? இந்த 1ஆம் தேதி 7வது மாதத்திலே உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு தேவன் நிறைவேற்ற போகிறார். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் தேவன் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். தேவனுடைய வார்த்தை எனக்கு கடந்து வருகிறது. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்மை கவி இழுக்கணும். ஆனாலும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை முதலாவது ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார். 2வது அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப வார்த்தை அனுப்பி வார்த்தை தந்துச்சாரு. இப்ப நேர்ல அவரு நம்மளை சந்திக்க வராரு. அல்லேலூயா. ஒருத்தர் நம்மள நேர்ல ஒரு அரசியல்வாதி நேர்ல நம்மளை சந்திக்க வந்தா நம்மளுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும். அவ்வளவு ஒரு கொண்டாட்டமா இருக்கும். யாராவது நம்ம வீட்டுக்கு தெரியாத ஆட்கள் வந்துச்சாருன்னா சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானா? வீட்டுக்கு அழைப்பேன், விருந்து வைப்பேன், விதவிதமா சமைத்து வைப்பேன். வீட்டுக்கு அழைப்பேன், விருந்து வைப்பேன், விதவிதமா சமைத்து வைப்பேன். ஆண்டவரின் அருகினிலே நான் இருப்பேன், ஆறுதல் அடைந்து நானும் மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் அருகினிலே நான் இருப்பேன், ஆறுதல் அடைந்து நானும் மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரங்கள்லாம் வந்து இதுல உட்கார்ந்துருவாங்க. நல்லா வீட்டுக்கு ஆண்டவர் அழைச்சி விருந்து வைக்கணும், விதவித சாப்பாடு கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்னப்பா ஆண்டவர் சாப்பிடுவாரா? நிச்சயமா சாப்பிடுவாருங்க. கொடுத்தா சாப்பிடத்தான் செய்வாரு. ஹல்லேலூயா. விருந்து என்பது நல்ல பைபிள் படிக்கணும். விருந்து என்பது நல்ல செவிக்கணும். விருந்து என்பது நல்ல துதிக்கணும். நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் உங்க அருகில் வந்து உட்கார்ந்துக்கிடுவாரு. அல்லேலூயா. உங்க அருகில் செல்ல பிள்ளையா வந்து இருப்பாரு. வார்த்தையை அனுப்புதாரு. இப்ப அவரே வெளிப்பட்டு வராரு. அவரே இந்த இடத்துல உலாவி வருகிறாரு. அவரே நேர்ல உங்களை சந்திக்க வராரு. நேர்ல சந்திக்க வரும்போது உங்களுடைய குறைகளை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னும் தேவை இருக்கப்பா. ஆண்டவரே, என் காலத்துல ஆண்டவரே நான் கேட்டது இன்னும் கிடைக்கலையா ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தை எனக்கு தந்திரையா. வார்த்தை ஆசீர்வாதத்தை தந்திர ஆண்டவரே. இப்ப நேர்ல என்னை சந்திக்க வந்திருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி என் வார்த்தையை உம்மிடத்தில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதயத்துக்குள்ள இருக்கிற பாரத்தை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. இதயத்துக்குள்ள இருக்கிற கவலை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. இதயத்துக்குள்ள இருக்கிற வேண்டுதல் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்க அருகில் வருகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 2வது அவர் வருகிறார். யோவான் 1:18, 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதா யாரை அனுப்பி இருக்கிறார்? இப்போ பிதா குமாரனை அனுப்பி இருக்கிறாரு. ஒரே மகன், செல்ல பிள்ளை. அப்பா பிதாவின் மடியில இருந்த பிள்ளைய ஆண்டவர் இங்க அனுப்பி இருக்கிறாரு. பிதா இங்க அனுப்பி இருக்கிறார் குமாரனை. இப்ப யாரு இங்க வந்திருக்கிறா? ஆண்டவர் வார்த்தை வந்தது. 2வது இயேசுவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். குமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் வார்த்தை வந்தது 2வது அவரே நம்ம நேர்ல வந்து நிக்காரு பாருங்க. ஆனா யாருக்கும் தெரியல ஆண்டவர் வந்து நிக்குது. ஆவின் கண்கள் திறக்கணும் ஆண்டவரை பார்க்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆவின் கண்கள் திறந்துச்சுன்னா ஆண்டவரை பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்து நின்றுட்டாருன்னா நம்மளால கீழே இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அங்க ஒரு கூட்டம் நடந்துச்சு, அக்கினியின் கூட்டம் என்று சொல்லி. ஆனா எல்லாரும் துள்ளி நல்ல பிரசங்க, நல்ல
துள்ளிக்கிட்டு இருந்தாங்க பரிசுத்த ஆவியில. நானும் அந்த கூட்டத்துக்குள்ள போனேன். இப்ப இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால போனேன்னா நான் என்ன செஞ்சேன், இவங்க துள்ளதை போல துள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பாட்டுக்கே நின்னுக்கிடணும். அது என்ன துள்ளுதவ, நானும் துள்ள மாட்டேன் அப்படின்னு அசால்ட்டா நின்ன பாருங்க, தூக்கிட்டாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு தூக்கு தாங்க, ஆனா பேனு மேல படல, நல்ல வேலை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் தூக்கிட்டாருன்னு அவ்வளவுதாங்க, நம்ம தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நந்தகுலத்துல இருக்கிற போது ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணதுக்காக, சாப்பாடு பொங்குவதற்காக ஜெபிக்கிறதற்கு உட்கார்ந்த உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன தன்னறியாமையே எனக்குள்ள ஒரு கிருபை வந்துச்சுன்னு அப்படி ஒரு சுத்திச்சு என்னைய வீட்டுக்குள்ள. அப்படி சுத்தினா செவுருல எல்லாம் அடிக்கப்படல, சுத்தி அப்படியே விழுந்துட்டேன். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடுதாரு அப்படி. பிறகு நான் அப்படியே சோறு பொங்கதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பக்கத்துல ஒரு பிள்ளைகிட்ட போய் சொல்லி இருக்கிறாரு, நான் அவளை லேசா தான் தொட்டேன். எப்படி தொட்டாரா? லேசா தான் தொட்டேன், விழுந்துச்சா. நீ கொஞ்சம் போய் உதவி செய். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நம்ம அப்பா நண்பன். ஹல்லேலூயா. நண்பனா வருவாரு, அப்பாவா வருவாரு, எல்லாம் அவரு தாங்க. நமக்கு தேடி பாருங்க, நல்லா ருசித்து பாருங்க. நல்ல ருசிக்க அவருக்கு எல்லாம் அருகில் வந்து இருப்பாருங்க. ருசிக்கணும், ருசித்து பார்த்தாதான் தெரியும். கரும்பை கரத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கடிக்காம எப்படிங்க இனிக்கும்? கடிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ருசித்து பார்க்கணும் ஆண்டவரை. ருசித்தீங்கன்னா இங்க கூட்டம் நடக்கும் போது உங்களால வீட்டுல இருக்கவே முடியாதுங்க, வீட்டுல இருக்கவே முடியாது. ரேடியோ போட்ட உடனே உங்களால இருக்க முடியாது. ஐயோ பாட்டு போட்டுச்சாங்க, முதலா நம்ம பேரணும், முதலா உங்களை வர சொல்லும், முதலா இங்க வந்துருவீங்க. இப்ப வார்த்தை வந்தது. ரெண்டாவது பிதா குமாரனே அனுப்பி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா பிதா வந்தாச்சு, வார்த்தை வந்தாச்சு. ரெண்டாவது அவர் மகிமை வருகிறது. மூணாவது அவர் மகிமை வருது பாருங்க. மகிமை தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. மூணு பேர் வந்தாச்சு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். மூவரங்க வந்தாச்சு. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தரம் வரலன்னு நம்ம கவலைப்பட்டோம், ஒருத்தரம் கூட்டத்துக்கு வரலன்னு கவலை நம்மளுக்கு. இங்க யாருக்கு தலைவரே வந்தாச்சுங்க, அரசல் பெரிய அரசரே வந்தாச்சு, பெரிய ராஜாவே நம்ம இடத்துக்கு வந்தாச்சுங்க, வந்தாச்சு. ஆண்டவர் பாருங்க, யோவான் 2:11 படிங்க. அல்லேலூயா. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கானா ஊர்ல செய்த அற்புதத்தை இந்த சபைக்குள்ள செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கானா ஊர்ல தான் செய்வார் அவரு, நம்ம இடத்துல எல்லாம் செய்ய மாட்டாரு. ஆனா நம்ம இடத்துல செய்வதற்கு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதே சபைக்குள்ள செய்வதற்கு வந்திருக்கிறாரு. இந்த சபைக்குள்ளதான் எழுப்புதல் வருகிறது. கரங்களை தட்டி. இந்த சபைக்குள்ளதான் ஆசீர்வாதம் வருகிறது. ஆகாது என்று தள்ளின கல்லுதான் தலைக்கு மூலக்கல். இந்த சபைக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறா? நம்ம ராஜாதி ராஜன் வந்திருக்கிறாரு, நம்ம இயேசு வந்திருக்கிறாரு. வார்த்தையை அனுப்பினாரு. ரெண்டாவது பிதா குமாரனை அனுப்பி வச்சாரு. பாருங்க, பிதாவே குமாரனை செல்ல பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவரு மடியில தானே வச்சுக்கிட்டு இருந்தாரு, மடியில இருந்து இறக்கி விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. எங்க போ, அங்க போ. ஹல்லேலூயா. மூணாவது அற்புதம் வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. இந்த அற்புதத்தை யாரு இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர் செய்யும் போது முன்னால இருக்கவருக்கோ பின்னால இருக்கவர்களுக்கோ தெரியாது. ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல முதல் அற்புதத்தை அவர் செய்தார். முதல் அற்புதம் 1ஆம் தேதி இங்க நடக்கிறது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா.
இன்றைக்கு முதல் அற்புதம் உங்களுக்கு. இன்றைக்கு முதல் அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறாரு. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே முதல் அற்புதம் எனக்குன்னு கேளுங்க. எனக்குன்னு தான் கேளுங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதும்பே, உடனே விசுவாசிப்பாங்க. ஒரு கார் எடுக்க மாட்டாங்க, 2 எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நீ கொடுக்க மாட்டாரு. ரெட்டிப்பான நன்மையை தான் ஆண்டவர் செய்வாரு. ரெட்டிப்பா எல்லாம் ரெட்டிப்பான நன்மை தான். அவர் சும்மா ஒன்னு தந்துட்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துல இருக்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 1ஆம் தேதியில உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேணா எழுதி வச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. கானா ஒரு கல்யாண வீட்டுல செய்தாரு. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினாரு. வெறும் தண்ணீர் தான். அந்த திராட்சை ரசம் எங்க இருந்து வந்தது? அது ருசி எப்படி வந்தது? உங்க வாழ்க்கையில வெறும் தண்ணீர், வெறும் தண்ணீர். தண்ணீரை ஆண்டவர் இந்த 1ஆம் தேதியில திராட்சை ரசமா மாற்ற போகிறார். இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை தர போகிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் அற்புதத்தை ஆண்டவர் எங்க செய்தார்? கானாவூர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். வெறும் தண்ணீரை எப்படி திராட்சை ரசமா மாற்றப்பட்டது? அதுல எப்படி ருசி கலந்து கொண்டது? ஆண்டவரை அவரு கீழே படிங்க, அந்த 1 கொரிந்தியர் 4:5 படிங்க. ஹல்லேலூயா. படிங்க. 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் எப்படி? கர்த்தர் வரும் அளவும் நீங்க காலத்துக்கு முன்னே தீர்ப்பு, எந்த காரியத்தை குறித்து நீங்க தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் வருவான்னு சொல்லாதங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துருவாரு, ஆனா வருகை சீக்கிரம் இருக்கு. அல்லேலூயா. கீழே படிங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற யோசனை, பல யோசனை, நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு நீ என்ன செய்ய, யோசனை பயங்கரமா ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனா அந்த யோசனையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உன் இதயத்துக்குள்ள இன்னது இருக்குன்னு அவருக்கு தெரிகிறது. உன் இதயத்துக்குள்ள இருக்க பாரத்தை அவர் அறிகிறார். உன் இதயத்துக்குள்ள இருக்கிற குக்குரலை அவர் அறிகிறார். உன் இதயத்துக்குள்ள இருக்கிற கவலை அவர் அறிகிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். ஒருவரை கூட ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை வெறுமையா விட மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு பங்கு உண்டு. மரியாள் நல்ல பங்கை எடுத்தாள், அதே போல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பங்கு தான். சின்ன பிள்ளைக்கும் ஒரு பங்கு தான். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க தெசமலையில கொஞ்ச நாள் ஒரு ஆளு 2 புரோட்டா, பெரிய ஆளுக்கு 50 ரூபாய், சின்ன பிள்ளைக்கு 20 ரூபாய், கூட்டத்துக்கு போறவங்களுக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஓடுவாங்க. ஏன்னா புரோட்டா கிடைக்கல, பைசா கிடைக்கல. நான் அங்க அப்படியே அந்த வழியா போகும்போது இது ஆட்கள் எங்க போகுது? புரோட்டாவுக்கு. அப்படியா? போட்டு போட்டு. நம்ம சர்ச்சில எல்லாம் அப்படி கிடையாது, நம்மளால கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கொடுத்து கொடுத்து அழைக்க முடியாது. ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் 2 மீனையும் 5 அப்பத்தையும், ஐயா அங்க சொல்லுதாங்க, ஐயா 2 மீனும் 5 அப்பம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல, இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் பார்த்தாரு, அப்பத்தை கையில எடுத்தாரு, ஆசீர்வதித்தாரு. நான் கொடுப்பா. யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஊழியக்காரட்ட கொடுத்துட்டாரு. குடு, வருகிற ஜனங்களுக்கு குடு. பசி ஆறி போட்டு. ஹல்லேலூயா. பசி ஆறுனது மாத்திரமல்ல, கொண்டு போனாங்க கூட கூடையா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து கூட கூடையா கொண்டு போவீங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. கூட கூடையா கொண்டு போவீங்க. ஒரு கூட 2 கூட அல்ல, 10. எத்தனை கூட? 12 கூட. உங்களுக்கு 6 கூட, ஊழியக்காரங்களுக்கு 6 கூட. சரி சமம். கரங்களை தட்டி. அவர் பச்சை பாதம் இல்லாதவர், அப்படித்தானே? அவளத்தையும் உங்ககிட்ட தர மாட்டாரு.
ஊழியக்காரங்களுக்கு வேணுமே பாரு. ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? அதனால 6 பங்கிச்சாரு. 6 உங்களுக்கு 6 அவங்களுக்கு 6 எடுத்துட்டு போங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நல்லவருங்க, தருகிற தேவன். ரெட்டிப்பான நன்மை தான் ஆண்டவர் தருவாரு. எதை செஞ்சாலும் ரெட்டிப்பு தான். இன்னொரு வார்த்தையை நம்ம படிப்போமா? அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? வெளியரங்கமாய் தன் இருதயத்துக்குள்ள இருக்கிற யோசனைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவனவனுக்குரிய புகழ்ச்சியினாலும் அதை கீழே படிங்க. அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அல்லேலூயா. அவனுக்கு உள்ள புகழ்ச்சி யாரால உண்டாகிறது? இன்னைக்கு அவனுக்கு தான் ஆண்டவர் புகழ்ச்சி தர்றாரு. உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி, அங்க ஒரு புகழ்ச்சி, இன்னைக்கு ஒரு புகழ்ச்சி. 1ஆம் தேதி நீங்க புகழ்ச்சியா இருக்க போறீங்க. அல்லேலூயா. புகழ்த்தி வைக்கிறாரு ஆண்டவர். உங்களை புகழ வைக்கிறாரு, உங்களை மேன்மைப்படுத்துகிறாரு. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் புகழோடு நீ இருக்கணும் மகளே, நீ புகழோடு காணப்படணும். ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிறார் நம்மள. நம்ம பிள்ளைய நம்ம விட்டு கொடுத்து பேச மாட்டோம், அப்படித்தானா? நம்ம புகழ்ந்து பேசுவோம். ஊழியக்காரங்கிட்ட இருக்க வரைக்கும் ஊழியக்காரங்களை புகழ்ந்து பேசுவோம். கொஞ்சம் தள்ளி போய் என்ன செஞ்சிருவான்? சரி இல்லை, ஒரே அறுப்பா இருக்காவ. ஹல்லேலூயா. எங்களை அறுக்கதான் வச்சிருக்கிறாரு, உங்களை கேட்கதான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கேட்டுதான் ஆகணும். அப்ப தட்டுனா பட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைக்கு ஒரு அடி கொடுப்போம், அப்படித்தானே? சொன்ன சொல்லு கேட்கலன்னா இன்னைக்கு என் மகனால மூத்தவனால கொட்டிடுவேன். ஹல்லேலூயா. கொட்டுவேன். ஞாயிற்றுக்கிழமை தான் கொட்டுவேன், மற்ற நாள் கொட்ட மாட்டேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சுறுசுறுப்பா இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் புகழ்ச்சியை தருகிறவர். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியை தருகிறவர். நல்ல கல்யாண வீட்டுல ஒரு மன மகிழ்ச்சியை தந்தாருல்ல. எஸ்தராணி நீதானா, ரெபேக்காளும் நீதானா, எஸ்தராணி நீதானா, ரெபேக்காளும் நீதானா, ஆஸ்தியே அழகே சேர்க்கும் அழகு ராணி நீதானா, அழகு ராணி நீதானா. பெண்ணுக்கு பெருமையடி, தேவன் உன்னை அழகாய் படைத்ததடி. பெண்ணுக்கு பெருமையடி, தேவன் உன்னை அழகாய் படைத்ததடி. சாராளின் அழகை போல நீ பூரண ரூபவதி, நீ பூரண ரூபவதி. உன்னை பார்க்காத கண்கள் பார்த்தாலே போதும், அப்போது மயங்குமடி. உன் விழி பார்வையில் பார்த்தாலே போதும், ராஜா வருவாரடி, இயேசு ராஜா வருவாரடி. கரங்களை தட்டுங்க. சினிமா பாட்டு இல்ல. அல்லேலூயா. வருவாரு. நம்ம விழிகளினால் இயேசுவை கவர்ந்து இழுக்கணும். நம்ம விழிகளின் அருகில ஆண்டவர் இருப்பாராம். ஹல்லேலூயா. கண் இமை அருகில தான் ஆண்டவர் இருப்பாரு. ஆண்டவர் உன்னை தொடுகிறவன் என் கண் விழியை. கண்ணை தொட்டா நம்ம கண்ணுல ஏதாவது பட்ட நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுதா, உன் கண் விழியை தொடுகிறான். ஹல்லேலூயா. கீழே சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கிடக்கிறது, நம்ம சீக்கிரம் படிச்சிருவோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதுல புகழ்ச்சி தருகிறார். புகழ்ச்சியும் மன மகிழ்ச்சியையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தந்திருக்கிறீரப்பா என்று சொல்லி ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார்? 1 கொரிந்தியர் 2:10 படிங்க. எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? அவர் ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி வராரா? ஆவியானவர். அவர் வருகிறதை யாராலும் அறிய முடியாது. இப்ப ஆவியா அசைவாடி வருகிறார். ஹல்லேலூயா. ஆவியா அசைவாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடுகிறவர். ஹல்லேலூயா. அசைவாடி அவர் வருகிறார். எப்படி வருகிறாரா? கீழே படிங்க. சரி, என்னது சத்தம் கேக்கு? அடி அடி, அது பாட்டுக்கு அடிச்சுட்டு அடக்கிட்டு, அது எங்களுக்கு தேவையில்லை. அடி. சரி, இந்த நாட்களில பாருங்க, ஆவியா வருகிறார். ஹல்லேலூயா. சரி, ஒரு சின்ன பாடலை பாடி நல்ல கரங்களை தட்டணுங்க.
பாட்டை பாடுனா நல்ல கரங்களை, நான்லாம் வந்தேன்னா கரங்களை தான் தட்ட சொல்லுவேன். நீங்களும் கரங்களை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கரங்களை எதுக்கு தந்திருக்கிறாரு? அல்லேலூயா. கால்களை எதுக்கு தந்திருக்கிறாரு? ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்களாம் சாப்பிட்டுட்டு அதுக்கும் வைப்போம், அதுவும் சாப்பிடுமா. எது விக்ரம் சாப்பிடுமா, அதுவும் சாப்பிடும் அப்படின்னாங்க. நான் பார்க்கணுமே இன்னைக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. உடனே சொன்னாங்க, நீங்க உங்ககிட்ட சொன்னா நம்பவே மாட்டீங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆலமரம் அரசமரம் மாத்தங்கரை ஓரம் ஆடு வெட்டி அடுப்பு வச்சு ஆக்குறாங்க சாதம், ஆடு வெட்டி அடுப்பு வச்சு ஆக்குறாங்க சாதம். திங்கள தீண்டல தீண்டியத பார்க்கல, கையிருந்தும் கால் இருந்தும் அந்த சில அங்க அசையல. அசையுமா? நம்ம அசையணும். அல்லேலூயா. கால் இருந்து கை இருந்தும் அது அசையாதது. எல்லாம் பாருங்க, ஒரே ஒரு பாடு. சரி, கொஞ்சம் இந்த சின்ன பாட்டுக்கு தான். சரி, அது ஊழியக்காரங்களே, அம்மா நீங்களே அடிக்கலாமே. ஹல்லேலூயா. அடிச்சு பழகுங்க. ஹல்லேலூயா. நம்ம எதை அடிக்கணுமோ அடிச்சு பழகிற வேண்டியதான். நான் ஒத்தையில கிடந்துதான் எல்லாம் அடிப்பேன். மைக்க நான் தான் அடிக்கணும், கொட்டை நான் தான் அடிக்கணும். இப்ப நல்ல வேலை கொட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சாச்சு. ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் கொட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சாச்சு. ஏன்னா பக்கத்துல உள்ள ஆளு நீங்க கொட்டை அடிக்க கூடாது. சரியா, நான் நிப்பாட்டிச்சேன் ஐயா. ரெண்டாவது கை தட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் கை தட்டக்கூடாது, கை தட்டக்கூடாதுன்னு உடனே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. என்ன செய்விய செஞ்சு பாருடா அப்படின்னு அவர் ரகசியமா கொண்டு போலீஸ்ல எழுதி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சாயந்தரம் சும்மா சாதா உடையில வாராரு, சக்குனி போலீஸ். ஆனா எங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்காரு. போலீஸ் வண்டிலாம் எங்க வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும். எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடாதுக்கு. இது சும்மா வந்து நிக்காரு, விசாரிச்சு இருக்கிறாரு. இந்த அம்மா எப்படி? அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த அம்மா வரதும் தெரியாது போறதும் தெரியாதம்மா, வீட்டுக்குள்ள சத்தமே கேட்காத அப்படின்னாங்களாம். அந்த ஆளு என்கிட்ட வந்தாரு, அம்மா நாங்க கூப்பிட்டா வருவீங்களா? சரியா வாரேன், பேதன ஆகணும். ஆனா வந்தாங்க. அவங்க ஒரு 10 பேர் அரசியல்வாதி, நல்லா பட்டை அடிச்சிருந்தாங்க. நானும் என் மகனும் பாம்போல போறோம். என் பின்னால யாரு வரா? ஏசப்பா தான் வராங்க. போ மகளே போ, நீ கொட்டை அடிச்சால போ. ஆனாலும் போறேன் பாம்போல. எங்க பாஸ்டர்ட்டே சொன்னேன், சரி பேச்சு வாங்க, நம்ம அதுக்கு தான் நம்ம எல்லாம் வாங்கி தானே நடத்துதோம், பயம் இல்லை போங்க. கவர்மெண்ட் எல்லாம் ஆர்டர் வாங்கி தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனால போங்க நிச்சாங்க. அங்க போனேன். அவர் வந்து ஒரு 10 பேரு அப்படி ஷட்டையை தூக்கி விட்டுக்கிட்டு போலீஸ் முன்னால இருந்தாரு. இருந்துகிட்டு இவங்க கைத்தட்டி பாடுறாங்க. என்ன கைத்தட்டி பாடுறாங்க அப்படின்னாரு. அந்த சொன்னாரு, வீட்டுல செவ நடத்த கூடாதுன்னு யாருமா சொன்னா? கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவான். நீங்க எத்தனை வருஷமா நடத்துதீங்க? நான் 14 வருஷம் ஐயா. அந்த சொன்னாரு. உடனே எழுதி வாங்கிச்சாரு, நீங்க படிங்க. நீங்க நல்ல, ஆனா கொட்டு கொஞ்சம் வேகமா அடிக்காதங்க, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹல்லேலூயா. உங்க கொட்டு சத்தத்தை கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருமா, அதனால பைய அடிங்க. ஹல்லேலூயா. நான் பைய அடிக்கையும் பயந்துட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்துட்டுனா அது நம்ம மேல விழுந்துருமே. ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்க அடிங்கன்னு சொன்ன உடனே 10 பேரும் தலை குனிஞ்சிட்டாங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஆமா, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் நேசர் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் நேசர் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன்.
கை தட்டுங்க பாப்போம். எப்படி நம்ம அப்பா எப்படி ஹீரோ, நம்ம அப்பா ஹீரோ. பார்த்தா நான் சீரோ. ஹalleluya. பார்த்தா நான் சீரோ. ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால ஹீரோவா இருக்கிறேன். ஹalleluya. சரி, இடி முழக்கும் இன்ப சத்தம் கேட்க போகுது. நல்ல கை தட்டணும். இப்ப இதுல என்ன கேட்க போகிறது? இடி முழக்கம் இன்ப சத்தம் கேட்க போகுது. உன் இதயம் இயேசுவுக்கா பேச போகுது. இடி முழக்கம் இன்ப சத்தம் கேட்க போகுது. உன் இதயம் இயேசுவோடு பேச போகுது. அக்கினி நெருப்பு அனல் தணலா வீச போகுது. கரங்களை தட்டி அக்கினி நெருப்பு அனல் தணலா வீச போகுது. ஆலயத்தில் அபிஷேகம் ஊற்ற போகுது. ஆலயத்தில் அபிஷேகம் ஊற்ற போகுது. இடி முழக்கம் இன்ப சத்தம் கேட்க போகுது. இடி முழக்கம் இன்ப சத்தம் கேட்க போகுது. ஆலயத்தில் அபிஷேகம் ஊற்ற போகுது. உங்க உள்ளமெல்லாம் ஆறாக ஓட போகுது. உங்க உள்ளமெல்லாம் அன்பாக ஓட போகுது. வாராரு வாராரு வயசு வாராரு. வாராரு வாராரு இயேசு வாராரு. அங்கும் இங்கும் அசைவாடி, அங்கும் இங்கும் அசைவாடி வராரு. அங்கும் இங்கும் அசைவாடி இயேசு வராரு. சாத்தான் சேனையெல்லாம் நடுங்குது. இயேசு வந்துட்டாருன்னா சாத்தான் சேனை நடுங்கும். ஹalleluya. கொஞ்சம் கூட்டம் தான். சாத்தான் வந்து நம்மளும் ஓடிடுவோம். அப்படித்தானா? ஒரு கல்ல வந்துட்டான் பாருங்க, இப்போ எல்லாரும் ஓடிடுவோம். நம்ம எல்லாம் அப்படித்தான் பயந்தாங்க இல்லையா? ஹalleluya. அவன் சொன்ன நாள்ல இருந்து சத்தமே வெளியே வர மாட்டேங்குது. நேற்று ஊழிய நாங்க விழிப்பு ஜபத்திலே அக்கட்ட சொல்லுதே, சத்தம் படாதங்க, கை தட்டாதங்க, எங்களை அப்படியே அடக்கி வச்சு விட்டோம். ஹalleluya. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் உங்களுக்கு அருமையான கிருபையை தந்திருக்கிறாரு. நல்ல கை தட்டதுக்கு கிருபையை தந்திருக்கிறாரு. ஆனா நீங்க தட்ட மாட்டேங்க. எங்களுக்கு எல்லாம் இப்படி தந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையா தட்டுவோமே நாங்க. எங்களுக்கு அப்படி அல்ல. அப்படித்தானக்கா? அப்படித்தானே? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தேவநாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி மணி 9 போது நம்ம போகிற இடம் வெகு தூரம். அப்படித்தானா? நீங்க எல்லாம் சொந்த ஊர்ல இருக்கீங்க, அங்க அசல் ஊரு போக வேண்டியதா இருக்கிறது. அதனால சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னும் ஒண்ணு சொல்லி ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். நான் எல்லாத்துக்கும் சிரிக்க வைப்பதற்காக அல்ல, இது சிந்திக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் 2 கொரிந்தியர் நம்ம 2:10 படிச்சோம். 11 படிங்க. 1 கொரிந்தியர் 2:11. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள அஞ்சி ஆவியே அஞ்சி மனுஷனுக்குரிய வேலையை மனுஷன் அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அஞ்சி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டாங்க. நம்ம எப்படின்னா அந்த உலகத்திலே தான் வாழுதோம். எனக்கு அது வேணும், எனக்கு 2 காரு வேணும், வண்டி வேணும், 2 காரு. நானும் அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் நடந்து போயிட்டேன், சைக்கிளே தான் போவேன். சைக்கிளையும் என் மகன் தூக்கி எங்க போட்டு விட்டான். எங்கேயோ அம்மா என்ன சைக்கிள் ஓட்டாண்டான்னுச்சு. நடந்தே தான் போறேன். ஏசப்பா, கார்ல போறவங்க எல்லாம் ஏத்த மாட்டாங்க. அல்லேலூயா. வெள்ளச்சலை கண்டோன்னு எல்லாரும் ஏத்த மாட்டாங்க. நான் தம்பி ஏத்திட்டு வந்தாங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவனுக்குரியவைகளை தேவன், அதை படிங்க. என்ன இருக்கா? தேவனுடைய ஆவியை அஞ்சி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனை யாரும் தேட மாட்டாங்க. அவரை அறிய மாட்டாங்க. அல்லேலூயா. அறிய மாட்டாங்க. ஏன்னா சரி, ஆண்டவர் தானே, அவருக்கு 5-6 வர்றது யாரும் 5-6 சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவார். அறிய மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனா அதுல என்னொருக்கா படிங்க. தேவனுடைய ஆவியே அஞ்சி
ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரிய ரகசியங்களை அவன் அறிவது இல்லை. ஆண்டவர் ரகசியமா நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு தெரியும் யாரெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு தெரியும், எந்த நேரம் உயர்த்தணும்னு தெரியும். அவர் உயர்த்ததுக்குள்ள நம்ம உயர்ந்துருவோம் போலுக்க. ஹல்லேலூயா. அவர் உயர்த்ததுன்னா பொறுமையோட தான் உயர்த்துவாரு, பொறுமையோட தான் எதையும் செய்வாரு. அதுக்குள்ள நம்மளுக்கு பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. சோத்தை பொங்கி வச்சுட்டு சாப்பிடல, மீன் குழம்பு வச்சாச்சு, நம்மளுக்கு பொறுமை இருக்குமா? சீக்கிரம் சாப்பிட்டுறணும். சுட்டாலும் சேதான், என்ன போனாலும் சேதான், பொறுமை இருக்காது. அதே போலதான் ஆண்டவர் பொறுமை உள்ளவர், பொறுமையோட தான் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தர வேண்டிய நேரத்துல தான் அவர் குறிச்சு வச்சிருப்பார் நாட்களை. நாட்கள் குறிக்கப்பட்ட நாட்கள்ல சாலமனுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது, தாவீதுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு. எப்போ குறிக்கப்பட்ட நாள் எப்போ வந்தது? மகன் பிறந்து வளர்ந்து வாலிய மகன்ல தான் ஆலயத்தை கட்டப்பட்டது. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும், அப்படித்தானே? உடனே கிடைச்சுக்கிடணும். உடனே ஆண்டவர் உடனே தாரதை உடனே தந்துருவாரு. ஆனா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் செல்லமா போவாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி இருக்கிறாரு. அவங்க சொல்லுகிற வார்த்தை பலிக்கும். ஹல்லேலூயா. அது உடனே சிலவங்களுக்கு கிரியை செஞ்சிடும், சிலவங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா அவங்க பக்கத்துல உள்ள தீர்க்க தரிசனத்தை உங்ககிட்ட சொல்லல, தூரத்துல இருந்து வரணும். ஹல்லேலூயா. வர வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்கணும். ஆனா சொன்னதுதான். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அங்க போனா தீர்க்க தரிசனமே அவங்க சொல்ல மாட்டாங்க, அங்க ஒண்ணு கிடைக்க மாட்டாங்கன்னு இல்ல, சொல்லி இருக்கிறாங்க. ஏற்ற வேளையில உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. தாவீது ஏற்ற வேளையில மகன் தான் கட்டினான். ஆனா மகனுக்கிட்ட ஆலோசனை கொடுக்கிறார் தாவீது. ஆனா மகனே, நீ வாலிப மகனாய் இருக்கிறாய், நீ சிறுவனாய் இருக்கிறாய், ஆனா நீ கட்ட போற ஆலயம் பெரிதாய் இருக்கிறது. நீ கர்த்தரை கனம் பண்ணுவாயானால் கர்த்தரும் உன்னை கனம் பண்ணுவார், கர்த்தரை மகிமைப்படுத்துவாயானால் கர்த்தரும் உன்னை மகிமைப்படுத்துவார், கர்த்தரை நீ விட்டு விட்டாயானால் அவர் என்றைக்கும் விட்டு விடுவார். ஹல்லேலூயா. பிறகு டாட்டா போட்டுட்டு போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஒரு அம்மா நல்லா வந்துகிட்டு இருந்தாங்க, பிறகு இடவெளியில அவங்க வரல, உடனே செடை வளர்த்துட்டாங்க, 5 மாலை அள்ளி போட்டாங்க, அங்க போயிச்சாங்க. ஹல்லேலூயா. கீழே விழுந்து கை நொடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு யார்கிட்டயோ போன் நம்பர் வாங்கி நொடிஞ்ச பிறகு, ஹல்லேலூயா, கை இருக்க வரைக்கும் தட்டல வரல, நொடிஞ்ச பிறகு செபிக்கணுமா நாங்க அவங்களுக்கு? வாங்க செபிக்க. ஹல்லேலூயா. வந்தா நாங்க செபித்து விடுவோம், அவ்வளவுதான். அதுக்கு தானே எங்களை வச்சிருக்கிறாரு, அதுக்கு தாங்க ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாமா? என்ன ஒரே ஒரு வார்த்தை, ஏசாயா 48:3 குயிக்கா. ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நான் ஆதி முதல அறிந்திருக்கிறேன். உன் காரியத்தெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிதான், எல்லாம் எனக்கு தெரியும் மகளே, உன் கஷ்டம் தெரியும், கண்ணீர் தெரியும், பாடு தெரியும், துக்கம் தெரியும், துயரம் தெரியும், எல்லாம் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன், அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அது வாயிலிருந்து பிறக்கும், அவர் வாயிலிருந்து உங்களுக்கு பிறக்கிறது, வார்த்தை பிறந்து வருது. அவைகளை ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினேன், அவர்கள் அவைகளை நான் சடிதியா சீக்கிரம் செய்வேன், அவைகள் நடக்கும். கரங்களை தட்டி, நான் சீக்கிரம் உனக்கு செய்வேன், நான் செய்ய வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு சீக்கிரம் வரும். நான் என் வாயிலிருந்து பிறந்துச்சு, என் பிள்ளை பிறந்தாச்சு, அவ்வளவுதான். என் வார்த்தை பிறந்துச்சு. பிறந்த பிறகு என்ன செய்யாது, நமக்கு தருகிறத தராம போகாது. ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை பிறந்திருக்கிறது. என்ன வார்த்தை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா, நான் பெருகவே பெருக செய்வேன் உன்னை. ஹல்லேலூயா. நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அது பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் அது இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆனா அவ்விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க கூடாரத்தை ஆண்டவர் அருமையாய் காக்க போகிறார். உன்னத பாட்டு 12:4 அந்த ஒன்னையும் படிச்சிருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 4:12 12:4 ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 12 படிங்க. 4:12 அது இல்லையா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் சகோதரியே, என் மணவாளியே, இன்னைக்கு உன்னை ஆண்டவர் தோட்டம் போட்டு வச்சுட்டாரு. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் நீ இருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் நலத செடிகளும் நலத செடிகளும் குங்குமம் வசம்பு சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளைப்பவள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமா உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. உங்க வீட்டுல பூ நல்லா பூத்து குலுங்குகிற அனுபவத்தை குறிக்கிறது. நல்ல ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆனா நல்ல செடிகள் மரங்கள் கொடிகள் எல்லாம் நட்ட பிறகு அங்க என்ன இருக்கு? என்ன வேணும்? வேலி போடணும். அல்லேலூயா. உங்களை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு இருக்கிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வேலி போட்டுட்டாரு. வேலி போட்ட பிறகு அங்க எதுவும் அணுக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வேலி போட்டு பாதுகாக்கிறாரு. நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு, முத்திரையும் போட்டு வச்சுட்டாரு. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் நலத செடிகளும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் எல்லாம் வாசனை நிறைந்த அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அது சிங்கார வனமாய் இருக்கிறது. உங்க வீட்டை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களில ஆண்டவர் குறையில்லாத ஆசீர்வாதமும் நிறைவான செல்வத்தையும் உங்களுக்கு தர போறாரு. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நிறைவான செல்வம். ஆனாலும் இந்த நாட்களில ஆண்டவர் இவ்வளவு நேரம் வந்தோம். 2 தீமோத்தேயு 1:10 முடிச்சாச்சு. அவ்வளவுதான். அவர் பிரசன்னத்தினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் அவர் சுவிசேஷத்தினாலே வெளியே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் அவரை இங்க கொண்டு வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் பரிகரித்து மரணத்தை ஜெயித்தவர் அவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை ஜெய எடுக்கிற வைக்கிறார். நம்மளுக்கு ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் எசே ராஜாவுக்கே வாழ்நாளல்லா ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் எசே ராஜாவுக்கே வாழ்நாளல்லா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான வார்த்தைகளை கொண்டு பேசினீர். இன்னும் ஆண்டவரே பாஸ்டர்மா கரத்துல இதை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னும் வருகிற ஜனங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல நடத்துகிற கூட்டங்களை வருகிற ஊழியக்காரங்களையும் பாதுகாத்து அநேக காரியங்கள் வெளிப்படத்தக்கதாக ஆண்டவருடைய அனுகிரகம் வந்திருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் தேவனுடைய கரத்திலிருந்து கிடைப்பதாக. ஆண்டவர் வெங்கல கதவுகளை உடைத்து
இரும்பு தாட்பாக்களை முறித்து உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதம் இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏறமாய் வந்த வண்ணமாக போகாத அளவுக்கு என்ன எதிர்பார்ப்போடு வந்தாங்களோ அப்பா, நீர் இருக்கிறவரா இருக்கிற ஸ்தலத்துக்கு தேடி வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. அதே போல் ஆண்டவரே அப்பா, ஊழியக்கார அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஊழிய பாதிக்காக நம்ம ஜெபிப்போமா? அவங்க ஊழிய பாதியில் அவங்களும் மைக்கை போட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போமா? ஆண்டவரே மெய் துதிக்கிறேன் ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துதாங்களப்பா. அந்த இடத்துல ஏசப்பா அந்த சத்துரு வெக்கப்பட்டு போனப்பா. கர்த்தர் மீண்டும் கொட்டடித்து மைக்க வைத்து ஆராதிக்க கர்த்தர் வழிகளை திறந்து நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. அவங்க ஊழிய ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் அவங்க அழைப்பு வித்தியாசமாக சுவிசேஷத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா நடந்து போற பாதைகள் ஒவ்வொரு இடமும் ராஜா நீர் அம்மாவோட இருக்கணும்ப்பா. அப்பா, அவங்க குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட இணைந்து வந்திருக்கிற தாயாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். அவங்கள மகிமைப்படுங்கப்பா. அவங்க குடும்பத்திலையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆமீன் ராஜா. என் கர்த்தர் பெரியவரப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யும் தகப்பனே. மீதியான வேலையை சப்பா உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.